ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். இது நவம்பர் 25, 2025 நடந்த எக்ஸாமில் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு. இது செட் நம்பர் 5. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து 4 செட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது செட் நம்பர் 5. ஓகேவா? இதே போல் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு கொடுத்துறாங்க. 2 ட்ரக்கு கொடுத்துறாங்க. அதோட ஸ்பீடு வந்து 7:3. அப்போ வந்து ட்ரக்கு 1, ட்ரக்கு 2 ட்ரக்கு இருக்குது. இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 7:3 கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு டைமுங்கிறது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 3:7 இருக்கும். இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட டைம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours லெஸ் தன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதோட டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அப்படின்னா 7 hours கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு பார்ட் ஈக்குவல் டு 7/4 ஹவர்ஸாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோயர் ட்ராக். ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம்ங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து 147. இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க 147 டிவைட் பை டைமுங்கிறது வந்து ஸ்லோவாக போகுதுன்னா எது டைம் அதிகமாக எடுத்துக்கோ அதுதான் ஸ்லோவாக போகும். இங்கே 3 பார்ட் இங்கே 7 பார்ட்டாக இருந்தால் அப்படின்னா இதுதான் ஸ்லோவாக போகும். 7 × 7 டிவைட் பை 4. ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா 7/4. அப்போ 7 பார்ட் வந்து 7 டிவைட் பை 4. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 147 × 4 டிவைட் பை 49ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 12ங்கிறது வரும். அப்போ 12 km/h தான் நமக்கு வந்து தேவையான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம்பு தான். இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதுங்க. 20% ஆஃப் நம்பர். 20%னா டிவைட் பை 100. நம்பர் வந்து உனக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுங்க. ப்ளஸ்ஸு ஆர்டர் டு 96. ஓகே, இது வந்து என்னது 96 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா சேம் நம்பருங்கிறது கிடைக்குது. சேம் நம்பருங்கிறது எக்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த எக்ஸை ஒரு சைடாக கொண்டு வந்தீங்க அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1/5ங்கிறது வரும். அப்போ வந்து 1/5. எக்ஸு மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு -96. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா -4x டிவைட் பை 5 ஈக்குவல் டு 96. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 120ங்கிறது கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 120ங்கிறது கிடைச்சி அப்படின்னா அதில் வந்து 75% ஆஃப் நம்பர் என்னங்கிறாங்க. இந்த 75% ஆஃப் நம்பர் வந்து 75 டிவைட் பை 100 × 120. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 90ங்கிறது கிடைக்கும். 90ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்மு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x + 3 × 3x - 5ங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். நம்ம சாதாரணமாக மல்டிபிள் பண்ணுற மாதிரி பண்ணலாம். 2x + 3 x - 5. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 5 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 15 -15. இது ரெண்டு போடும்போது சிம்பிள் வந்து மைனஸ் வரும். I2 10x. ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளி போடும்போது +3x. ப்ளஸ்ஸு 2x² வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2x² -7x -15. இந்த டேமோட வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த டேம் இந்த டேம் எடுத்துங்க. இதோட டேம் வந்து பார்த்தீங்கன்னா x - 2. 3x + 4. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 4 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. -8. இது வந்து ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 4xங்கிறது கிடைக்கும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது -3x. ப்ளஸ் 3x² கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3x² -2x -8. அவங்க நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ்ங்கிற சிம்பிள் இருக்குது. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 2ல் வந்து -3 போச்சுன்னா -x². இங்கே -7 + 2 -5x. -15 -8. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -7. அப்போ வந்து 3 டைம் மைனஸில் இருக்கணும். இப்போ 3 டைம் மைனஸில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு இது தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாயிண்ட் வந்து கிரவுண்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √3 times ஆஃப் ஹைட்டு. ஓகேவா? கிரவுண்டோட லெவல் டிவைட் பை ஹைட்டோட லெவல்
ஈக்குவல் டு √3 டிவைட் பை 1ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த லைன். ஸோ அந்த வந்து 2 லைன் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதோட ஆங்கிள் வந்து என்னங்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ங்கிறது வந்துருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா √3ங்கிறது வந்துருக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா tan θ. ஸோ θ ஈக்குவல் டு 1 டிவைட் பை √3ங்கிறது வரும். இந்த இடத்துல θ வச்சுக்கோங்க. அப்போ வந்து எதோட வேல்யூ வந்து √1/√3 அப்படின்னா ஸோ tan 30 வேல்யூ தான் வந்து நமக்கு என்னது 1 டிவைட் பை √3. அப்போ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின் போகலாம். ஸோ 5வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டிவைட் 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஏபிசிங்கிற ஒரு மெட்டலு அதை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து A,B,Cங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபியோட லென்த்தோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:8. ஓகேவா? ஸோ B, C மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. ஏபியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:8. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. 2வது லைனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ C அண்டு B அதோட ரேஷியோ வந்து 10:18. ஸோ சியோட ரேஷியோ வந்து 10, சிக்கு நேரானது 10, பியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ பிக்கு நேராக 18. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கேப்பை ஃபில் பண்ணுறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே 18, ஸோ இங்கே 8. இதுக்கப்புறம் நீங்கள் காமனாக என்ன இருக்குதோ அது எதாவது கேன்சல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணி 2 இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்க 4, இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்க 2 வரும். இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் 2ங்கிறது வரும். இதுக்கப்புறம் கீழே நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 9 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ங்கிறது வரும். இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5ங்கிறது வரும். ஸோ இங்கே வந்து 1 × 9 வந்து 9. ஸோ இது வந்து 18, இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ இது வந்து ஏபிசியோட ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த லென்த்து ஏ அண்டு சி. ஸோ ஏ அண்டு சியோட லென்த்தோட டிஃப்ரெண்ட் வந்து 48. ஏ எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. ஸோ ஏ இங்கே இருக்குது, சி இருக்குது. இதோட ரெண்டோட டிஃப்ரெண்ட் வந்து ஒரு பார்ட்டு. அந்த ஒரு பார்ட்டு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48 சென்டிமீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மின் த டோட்டல் லென்த்து. ஸோ டோட்டல் லென்த்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் லென்த் வந்து இங்கே 9 + 18 27 + 10 வந்து 37. ஸோ டோட்டலாக வந்து 37 பார்ட் வந்து டோட்டல் லென்த்து. ஒரு பார்ட்டோட லென்த் வந்து 48 அப்படின்னா 48 × 37ங்கிறது வரும். மொத்தம் 37 பார்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 7 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது வரும். யூனிட் டிஜிட் ஒரே ஒன்று தான் 6ங்கிறது இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? யூனிட் டிஜிட் வந்து 6 வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம்மு. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூயல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து 20%, 2வது டைம் வந்து 30%, 3வது டைம் வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது சக்ஸஸிவாக. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஓவராலாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து அதோட பொருளோட ரேட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 20% கம்மியாகுது. அப்போ வந்து 80 தான் இருக்கும். இப்போ 80%ங்கிறது 4/5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30% கம்மியாகுது. ஸோ 30%ங்கிறது ஸோ ரிமைனிங் 70 இருக்குது. அப்போ 7 / 10ங்கிறது வரும். அடுத்து 20% கம்மியாகுது. அப்போ வந்து 4 / 5. ஸோ அடுத்து வந்து 40% அதிகமாகுது. அப்போ வந்து 100லேருந்து 140%னா 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 7 / 5ங்கிறது வரும். அப்போ வந்து 7 / 5ங்கிறது இங்கே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எது கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 10, இங்கே இது. ஸோ இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிறது வரும். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து 8 7 வந்து 56. ஸோ 56 × 28 / 25. கீழே வந்து 25ங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 1568 / 25ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 62.72ங்கிறது வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா 100ன்னு வச்சுருக்கோம். இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா 62.72. இது 62.72 கிடச்சிருக்குது. அப்போ 100ல் 62.78 போச்சுன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ 37 வந்து கம்மியாக இருக்குது. 37ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஏஜி பேஸ் பண்ண சம்மு. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த
ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ்லேருந்து ஒரு கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதே போல் வந்து டைம் அண்டு டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயின் பேஸ் பண்ண சம் வந்து ஒன்று கேட்குறாங்க. ஓகேவா, மொத்தம் ஒரு 3-4 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை மாதிரி டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் 4 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை 4 டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு 2 தடவை படிச்சுங்க. ரேஷியோ கொடுத்துறாங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பருள் அண்டு அவங்க மதர். ஸோ அவங்க மதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5:13 இருக்குது. ஓகே, இங்கே பருள் அவங்க மதர். ஓகேவா, அவங்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5:13 இருக்குது. த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ், அவங்க ஏஜ் ரெண்டு பேர்த்த ஏஜ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 585ங்கிறது கிடைக்குது. ஸோ இங்கே வந்து 5x, ஸோ 13xன்னு வச்சுங்க. இது ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 5x × 13xன்னு வரும். ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது 585ங்கிறது கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 11×5 55, மீதி 3 7ங்கிறது வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 9ங்கிறது வரும். அப்போ x² = 9, அப்போ x = 3. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பருள் தானே, பருளோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 15 இருக்கும். அவங்க அம்மாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 39 இருக்கும். அதுக்கு அடுத்த வரியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 9 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்களோட ஏஜோட ரேஷியோ என்னங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருவோட ஏஜ் வந்து 15, 9 வருஷம் கழிச்சு அப்படின்னா அவங்க ஏஜ் வந்து 9 ஆளாக இருக்கும். அப்போ வந்து அவரோட ஏஜ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 24 இருக்கும். அவங்க அம்மா ஏஜ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39. ஸோ 9 வருஷம் கழிச்சு அப்போ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 48 இருக்கும். ஓகேவா, ஸோ இது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1:2ங்கிற ரேஷியோவில் வந்து இருக்கும். இப்போ 1:2ங்கிற ரேஷியோங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா ட்ரஃபிசம் கொடுத்துருவாங்க. அதோட பேரலல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 60, 70 கொடுத்துருவாங்க. ஸோ 60, 70ங்கிறது நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 25, 26 கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே 25, இங்கே 26ங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 a + b இந்த ஹைட்டு. இங்கே ஏங்கிறது தெரியும், பிங்கிறது தெரியும். ஏங்கிறது இங்கே 60, பிங்கிறது 77. இந்த ஹைட்டு தெரியாது, இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 60 இருக்குது, இங்கே வந்து 77 இருக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 26 இங்கே அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு தெரியும். ஓகே, 3 சைடு தெரியும் அப்படின்னா ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஸோ √(s × s - a s - b × s - c)ங்கிறது நமக்கு தெரியும். இங்கே எஸ்ஸுங்கிறது a + b + a. அப்போ 25, ஸோ 17 + 26 / 2 = ஸோ 34. ஸோ இதோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா வந்து என்னது √(s) வந்து 34, ஸோ s - a 34 வந்து 25 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 9 கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8ங்கிறது வரும். அடுத்து வந்து 17ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 204ங்கிறது வரும். 204 cm². ஸோ ஏரியா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நமக்கு தெரியும். ஏரியா வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ × பேஸ் × ஹைட்டு. ஸோ ஓகே, ஹைட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ ஸோ பேஸ் × ஹைட்டு. ஸோ இதோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு 204. ஸோ 204 பேஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ 17. ஓகே, ஸோ 1/2 ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 இந்த ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 204. ஸோ இங்கே HT ஈக்குவல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 24 cm. ஓகே, இதோட ஹைட்டு வந்து நமக்கு என்னது, இதோட ஹைட்டு வந்து நமக்கு என்னது 24 cm கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. இந்த ஃபார்முலா வந்து 1/2 தெரியும். a + bங்கிறது என்னது, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 60, 77ங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 24 cm. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரஃபிசம், ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரஃபிசம் ஈக்குவல் டு ½ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 + 77, ஹைட்டு வந்து நம்ம வந்து 24ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 24 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து 12ங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 137 × 12 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது யூனிட் டிஜிட் வந்து 4ங்கிறது முடியும். 4ங்கிறது 2 நம்பர் முடியும். அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 1644ங்கிறது வரும். 1644ங்கிறது ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின் போகலாம்.
9வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேம்ப் வந்து கேம்ப் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறாங்க பண்ணுது. ஸோ 48 பேருக்கு வந்து 12 நாளைக்கு வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஹவு மெனி டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு, அது 72 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை நாள் ப்ரொவைட் பண்ண முடியும். நமக்கு தெரியும் மென்னு வந்து பார்த்தீங்கன்னா 48, ஸோ டேஸ் வந்து 12 ஈக்குவல் டு, ஸோ மென்னு தான் கேட்குறாங்க, ஸோ டேஸ் வந்து பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 72. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை வந்து நீங்கள் 12 கேன்சல் பண்ணிங்க, இங்கே வந்து 6ங்கிறது வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8ங்கிறது வரும். ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 பேர் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 46. அவங்க டீச்சரை வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க. அப்படி ஆகும்போது ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து மாறுது அப்படின்னா அந்த டீச்சரோட ஏஜ் வந்து என்னங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கேம்பில் வந்து அந்த இது கிளாஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 35 பேர். அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 46. ஸோ இந்த 35 பேர்த்தோட டோட்டல் வேல்யூங்கிறது கிடச்சிரும். அதோட அவங்க டீச்சர் ஏஜை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 35 பேர் இருக்காங்க, அந்த டீச்சர் சேர்த்தா அப்படின்னா மொத்தம் 37 பேரை மாறிடுறாங்க. அப்படி மாறும்போது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 47ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1610 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு மல்டிபிள் பண்ணால் 1692ங்கிறது வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 82ங்கிறது வரும். அப்போ 82ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு. ஏ வந்து அந்த ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் முடிக்கிறாரு அப்படின்னா ஸோ 77 நாளில் முடிச்சிடறாரு. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா 75% லெஸ் தென் த ஏ எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி இங்கே வந்து என்னது எஃபிஷியன்சி கொடுத்துறாங்க. பி வந்து ஏ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 75% லெஸ் தென் த ஏ கொடுத்துறாங்க. ஏ வந்து 100ன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 25 இருக்கும். சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 40% மோர் தென் த பிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. அப்போ வந்து பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 40% மோருங்கும் போது நம்ம வந்து 7/5ங்கிறது வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதையும் கேன்சல் பண்ணும்போது 5ங்கிறது வரும். 5 இது வந்து பார்த்தீங்கன்னா 35. ஓகேவா, அப்போ ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 20ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ங்கிறது வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 7ங்கிறது வரும். ஓகே, ஏபிசியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து டேஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 77 நாளில் முடிக்கிறாப்புல. ஓகேவா, டேவும் எஃபிஷியன்சி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது கிடைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 140 154ங்கிறது வருமா. ஸோ 154 ஸோ 0. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது இது. அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது 1540ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பி அண்ட் சி வந்து அந்த ஒர்க்கு வந்து 30 நாள் வந்து சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ பி அண்ட் சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5+3 ரெண்டு பேர் சேரும் போது ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ பி + சியோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 12. அவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 30 நாள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 360 நாள் வந்து 360 யூனிட் வந்து பி அண்ட் சி வந்து பார்த்தோன்னா செஞ்சுருப்பாங்க. டோட்டலாக நம்ம எவ்வளோ டோட்டல் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1540. பி அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 360 யூனிட் வந்து செஞ்சுறாங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரிமைனிங் ஒர்க்குங்கிறது கிடைக்குமா. ஸோ அப்போ இது ரிமைனிங் ஒர்க் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 1180ங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீதி உள்ள வேலையை வந்து ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குது 1180. ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து 20. ஸோ அப்போ வந்து ஏவோட டைம் கேட்குறாங்க. ஏவோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் ஒர்க்கு வந்து 1180. ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20. இது ரெண்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 59 டேஸுங்கிறது வரும். ஸோ 59 டேஸுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா HCF LCM பேஸ் பண்ண கொஸ்டின் தான். த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர். ஸோ 2 நம்பர் கொடுத்துறாங்க, அதோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துறாங்க. அதோட HCF வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா அதை LCM வந்து என்னங்கிறாங்க. ஓகேவா, ஸோ LCM இந்த 2 நம்பர் வந்து தெரியாது 2x 3xன்னு வச்சுக்கோங்க. இதோட LCM வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட HCF வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா
ஸோ எக்ஸாக இருக்கும். இதோட எல்சிஎம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 6ஆக இருக்கும். ஸோ 6x இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னது ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ என்னங்கிறாங்க. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 6 ஸோ ஈக்குவல் டு 36ங்கிறது வந்துடும். 36ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. அது எக்ஸ்பெஷலி போர்ட் மாஸ்டர் ரூல்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் தான் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டாபிக் வந்து 20-30 கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் சால்வ் பண்ணும். ப்ராக்கெட் சால்வ் பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே இது ஒரு டிவைடில் இருக்குது, இது ஒரு டிவைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 18ங்கிறது வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு 18ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 × 18 / 36. அப்போ இது டிவைட் பை 36 × 6. ஸோ இந்த ஹோல் டைம் எழுதி வச்சு ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டு இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது 12ங்கிறது வரும். டிவைட் பண்ணும்போது 12 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 24. 24ல் 12 போச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12ங்கிறது வரும். ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 6 இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 3 டைம்ஸ் வரும். 3 × 3 வந்து 9, 9 × 6 வந்து 54. அப்போ 54 + 12ங்கிறது வரும். இரண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து 66ங்கிறது வரும். 66ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின். ஏ அண்டு பி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஸோ 4 days வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏயும் பியும் வந்து டுகெதர் பீஸ் ஆஃப் ஒர்க்கு 4 days. பி மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 8 days முடிக்கிறாங்க. அப்போ ஹவு மெனி டேஸ் ஏ அலோன். ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒர்க்குக்கு பதில் டபுள் த ஒர்க்குங்கிறாங்க. ஓகே, வரக்கூடிய ஆன்சர் வந்து நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ + பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ + பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 days எடுத்துகிறாங்க. பி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு வந்து 8 நாள் எடுத்துகிறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 8ங்கிறது வரும். இப்போ ஏ + பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். ஸோ பியோட எஃபிஷியன்சி 1ஆக இருக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 1ஆக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை எடுத்துக்கோ அப்படின்னா ஸோ 8 / 1 = 8 days வந்து எடுத்துக்கோப்பில். ஆனால் நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா டபுள் த ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் செய்கிறதுக்கு வந்து 8 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2 டைம் செய்கிறதுக்கு இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 16 நாளுங்கிறது வரும். அப்போ 16 நாளுங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 15வது கொஸ்டின். ஸோ 15வது கொஸ்டின் வந்து இஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 times ஆஃப் த 2 circle ஆஃப் த ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை 2 times ஆஃப் சர்க்குலரோட ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 4 / 1க்கு வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 2 × π × r h + r. ஸோ சர்க்கிளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 πr². πr² = ஸோ 4 / 1. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும், 6 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா h + r / வெறும் r = 4 / 1. இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா h + r = 4r. அப்போ h = 3r. அப்போ h / r = 3:1. ஸோ இந்த ரெண்டோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா ஸோ 3:1. ஸோ ஹச்சோட ரேஷியோ h / r ரேஷியோ வந்து என்னது 3 / 1ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அண்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா 192 π cm³ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னங்கிறாங்க. ஸோ வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா πr². h வந்து என்னது 192 πங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ πக்கு π. ஸோ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து 1x வச்சுங்க. அப்போ 1xனா
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹச் வந்து பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 192 பை. ஓகேவா, இந்த பையன் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 64ங்கிறது வரும். அப்போ எக்ஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா 4ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இப்போ ஹைட்டு வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா ஸோ 3 பார்ட்டு அப்போ 12. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 4ங்கிறது கிடைக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஸ்டெண்ட் தான் கேட்குறாங்க. ஹைட் வந்து நமக்கு என்னது 12. ஒருவேளை ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 4ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 12 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 16வது கொஸ்டின், ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் பிங்க் டோக்கன் வந்து இருக்குது. ஓகேவா, ஒரு கண்டெய்னர் அல்லது ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, க்ரீன் கலரு, பிங்க் கலரு டேங்கு டோக்கனுங்கிறது இருக்குது. அதோட ரேஷியோ கொடுத்துறாங்க. ஸோ ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 9:6. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரெட் கலரு க்ரீன் கலரு. ஓகேவா, இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9:6ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்தது பிங்க் அண்ட் ரெட்டு. ஓகேவா, ஸோ பிங்க் இங்கே ரெட்டுங்கிறது இங்கே இருக்குது. அப்போ பிங்க்குங்கிறது இந்த சைடு போட்டுங்க. ஸோ பிங்கோட இது ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 18. ஸோ பிங்க்குக்கு நேராக 18. ஸோ ரெட்டுக்கு நேராக வந்து பார்த்தோன்னா ஸோ 16. இது வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாமா? இங்கே வந்து பார்த்தோன்னா 16 இருக்குது. ஸோ 16 இங்கே போட்டுக்கலாம். இங்கே 9 இருக்குது. இங்கே 9 இங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணிங்க. இது வந்து நீங்கள் வந்து 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3, இங்கே 3, இங்கே 2ங்கிறது வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9, இங்கே 8, இங்கே 8ங்கிறது வரும். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 27. ஸோ இங்கே 24, இங்கே 16ங்கிறது வரும். ஓகேவா, நம்மளை வந்து ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் தான் கேட்குறாங்க. க்ரீன் கலருங்கிறது இங்கே 16, பிங்க் கலருங்கிறது இங்கே 27. இது வந்து இரண்டையும் கேமரா கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 16:27ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான். ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 80 பென்னு வாங்குறாரு. ஒரு பென்னோட ரேட்டு வந்து 8 ரூபா. அப்போ 80 பென்னோட ரேட்டு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து என்னது? ஸோ 80 பென்னு, ஒரு பென்னோட ரேட்டு 8 ரூபா அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து 640 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து வாங்குறாப்புல. இதில் 60 பென்னோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க பென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25% லாஸ்ட்டில் விற்கிறாப்புல. ஒரு பென்னோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 25% லாஸ்ட்டில் விற்றாங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் வந்து 75%. 75%ங்கிறது நமக்கு 3/4ங்கிறது வரும். ஸோ ப்ரைஸ் வந்து 8. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 6 ரூபாங்கிறது வரும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஸோ மொத்தம் 60 பென்னு. ஸோ ஒரு பெண்ணை வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. மொத்தம் 80 பென்னு இருக்குதா நம்ம அவர்கிட்ட 60 பெண்ணை விற்றுட்டாப்புல. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் வந்து 20 பென்னு இருக்கும். இந்த 20 பெண்ணை வந்து 25% லாஸ் விற்கிறாப்புல. 25% லாஸ் அப்படின்னா ஸோ 6 ரூபா. ஒரு பெண்ணோட ரேட்டு வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 720ங்கிறது வரும். ப்ளஸ்ஸு ஸோ 120. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 840ங்கிறது வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு வந்து என்னது ப்ராஃபிட் தான், லாஸுங்கிறது கிடையாது. எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 rupeesங்கிறது கிடைக்கும். ஸோ 200 rupeesங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 18வது கொஸ்டின். ஸோ 18வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண சம் தான். ஸோ பிரின்சிபல் வேல்யூ அல்லது டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 95,950ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 95,950ங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% டிவைட் பை 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 8335.5ங்கிறது வரும். 8335ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 19வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த 2 ட்ரக்கு வந்து 7:3. மொத்தம் 2 ட்ரக்கு கொடுத்துறாங்க. ஸோ ட்ரக்கு 1, ட்ரக்கு 2. ஸோ இதோட ஸ்பீடோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7:3ங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருவாங்க. ஸோ டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours லெஸ் தென் த அதர்ஸ்னு கொடுத்துறாங்க. அப்போ வந்து
ஸோ என்றைக்குமே ஸ்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். இப்போ 3:7 இருக்கும். ஓகேவா? ட்ரக்கு ஒன்னோட டைம் வந்து 3 இருக்கும். ட்ரக்கு 2ஓட டைம் வந்து 7 பார்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டிஃப்ரெண்ட் தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 ஹவர்ஸுங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ 7 ஹவர்ஸுங்கிறது நமக்கு 4 பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸு. அப்போ வந்து ஒரு பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 7/4 ஹவர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ எது ஸ்லோவாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எது டைம் அதிகமாக எடுத்துக்கோ அதுவும் ஸ்லோவாக போகும். அல்லது எது ஸ்பீடு கம்மியாக போகுதோ அதுவும் ஸ்லோவாக போகும். இதுதான் வந்து ஸ்பீடு கம்மியாக போகுது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்லோவாக போகிற ட்ராக்டோட ஸ்பீடு வந்து என்னங்கிறாங்க. ஸோ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு ஸோ டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸு கவர் பண்ணுது அப்படின்னா 147. ஸோ 147 டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைமு. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு பார்ட் வந்து 7/4. அப்போ 7 பார்ட் வந்து 7 × 7 / 4ங்கிறது வரும். இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 21 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போ 4 3 12. ஸோ 12ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே கொஸ்டின் வந்து ஸோ டேட்டா மாறாமல் ஸோ போன ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. நம்ம 20வது கொஸ்டின் போகலாம். ஸோ 20வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துட்டாங்க. அதை வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலரு. ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்து ரேண்டமாக ஏதோ இடத்துல இருக்குது. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதோட இது பிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பிஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிபி ஸ்கொயர் பிசி. ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிடி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பியோட வேல்யூ வந்து 79. அப்போ 79 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிசியோட வேல்யூ 17. ஸோ 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 61 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிடி ஸ்கொயர். ஓகேவா? இங்கே டிங்கிறது வரும். ஸோ இது வந்து 79 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 65 30ங்கிறது வரும் ஈக்குவல் டு 3 7 2. இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பிடியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 53ங்கிறது வரும். ஸோ 53ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ 21வது கொஸ்டின். ஸோ 21வது கொஸ்டின் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து காஸ்ட் ப்ரைஸோட 22% வந்து எபோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 13% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து என்னங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்றைக்குமே வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து 374 வந்து நீங்கள் வந்து 100ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட இது காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் 100ன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22% அதிகம் அப்படின்னா 122 இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 100 ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டு இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸு ஈக்குவல் டு 100 மைனஸு டிஸ்கவுண்ட்டு இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா 13% ப்ராஃபிட்டு. அப்போ 113. நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் தான் நம்ம கேட்குறாங்க 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100லேருந்து 22% எவ்வளோ தான் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. அப்போ 122ங்கிறது வரும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ டியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 8.91%ங்கிறது வரும். 8.91ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 22வது கொஸ்டின். ஸோ 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுங்கிறது கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு மைனஸு செல்லிங் ப்ரைஸு டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸு இன்ட்டு 100ங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 594 மைனஸ் 155 டிவைட் பை ஸோ 594 இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 73.92
91% வரும். ஸோ 73.91ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து என்னது ஃபிசிக்ஸ் டெஸ்ட் வந்து எழுதுகிறாங்க. 37 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 84. ஓகே, 37 ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 84. ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 37, 100 பேர் 37 பேர் போச்சு அப்படின்னா மீதி 63 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 96. ஓகேவா? ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3108 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6048ங்கிறது வரும் டிவைட் பை 100. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 91.56ங்கிறது வரும். 91.56 அல்லது 6 அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ 24வது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் குரூப் டியை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் டைம் அண்டு ட்ரெயின், ஸோ டிஸ்டன்ஸு பேஸ் பண்ண ட்ரெயின் சம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி சம்மு 2 ட்ரெயின் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனவே என்னது ஸ்பீடு ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 140 + 100 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 240ங்கிறது கிடைச்சிடும். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் கொடுத்துறாங்க. அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 மல்டிபிள் பண்ணணும் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து என்னது நமக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம்ங்கிறது தெரியும். இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது என்னது 2 ட்ரெயினோட லென்த்து. ஸோ ஒரு ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருவாங்க. இன்னொரு ட்ரெயினோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு ட்ரெயினோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ட்ரெயினோட லென்த்து 490, இன்னொரு ட்ரெயினோட லென்த்து வந்து தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கிராஸ் ஆகிறதுக்கு 22 செகண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ 22 செகண்டு. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 976.66ங்கிறது வரும். ஸோ என்றைக்குமே டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டரில் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ மீட்டர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 25வது கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ராவில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே எழுதிக்கிங்க. 2x + 3 x - 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 15ன்னு வரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ 5 × 2x வந்து 10x. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ வந்து மைனஸ்ங்கிறது வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 3x. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் ஸோ ப்ளஸ்ங்கிறது வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ 2x² வரும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இது ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 2x² - 7x - 15ங்கிறது வரும். ஸோ அடுத்த டைம் இந்த டைம் எடுத்துங்க. இந்த டைமை பொறுத்த வரைக்கும் x - 2. ஸோ 3x + 4. இதுலேயும் மல்டிபிள் பண்ணும்போது -8. இதையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 4xங்கிறது வரும். இதுலேயும் மல்டிபிள் பண்ணும்போது -6x. ஸோ 3x². இதை நீங்கள் சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 3x² - 2x -8. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஸோ மைனஸ் சிம்பிள் மட்டும் மாறும். இங்கே 2ல் 3 போச்சு அப்படின்னா -x². இங்கே -7x + 2x அப்படின்னா -5x. ஸோ -15 + 8 = -7. 3 டைம் மைனஸில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முடிஞ்சு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.